இந்த வீடியோல நம்ம ஆல்ரெடி COA எக்ஸாம் ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கான ப்ராக்டிக்கல் எக்ஸசைஸை 1 by 1 பார்த்துட்டு வரோம். அதில் இன்னைக்கு வந்து எக்ஸசைஸ் நம்பர் 3 பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க, எக்ஸசைஸ் நம்பர் 3ல வந்து 3 டாபிக்ஸ் இருக்கு. ஒரு டாபிக்ஸாக என்ன பண்ணலான்றதை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வர வீடியோஸை தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டாபிக் பாத்தீங்க, எக்ஸசைஸ் நம்பர் 3ல ஃபர்ஸ்ட் டாபிக் பாத்தீங்க அப்படின்னா ரீசைக்கிள் பின் ரீஸ்டோரிங் த டெலிட்டட் ஃபைல். ரீசைக்கிள் பின் அப்படின்றது நீங்க டெலீட் பண்ற ஆப், ஃபோல்டர்ஸ், டாக்குமெண்ட் எல்லாமே என்னன்னா ரீசைக்கிள் பின்ல தான் போய் ஸ்டோர் ஆகும். இன்கேஸ் நீங்க ஒரு ஃபைலையோ இல்ல ஒரு டாக்குமெண்ட்டோ இல்ல ஒரு ஆப்பையோ டெலீட் பண்ணிடுறீங்க, இப்போ வேண்டானோ இல்ல தெரியாமலோ டெலீட் பண்ணிட்டீங்கன்றப்போ நம்ம அந்த ரீசைக்கிள் பின்ல இருந்து நம்ம வேணும்ன்றப்போ அதை ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த ரீசைக்கிள் பின். இது எப்படி பண்ணலான்றத பார்ப்போம். இப்போ இங்க பாருங்க, இதுதான் வந்து ரீசைக்கிள் பின். அடோப் ரீடரை நான் டெலீட் பண்றேன். ரைட் கிளிக் பண்ணி இது பாருங்க, இங்க டெலீட் ஆப்ஷன் இருக்கு. டெலீட் நான் கொடுத்துட்டேன். ஓகேங்களா, இங்க இருந்து இப்போ இது டெலீட் ஆயிடுச்சு. இப்போ பாருங்க, ரீசைக்கிள் பின்ல போயிட்டு இங்க பாருங்க, இப்போ அங்க நம்ம டெலீட் பண்ண அடோப் ரீடர் வந்து ரீசைக்கிள் பின்ல நம்ம இங்க பாருங்க இங்க இருக்கு. இப்போ இதை நீங்க டபுள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ரீஸ்டோர் இங்க காட்டுது இல்லைங்களா, இந்த ரீஸ்டோர் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க ரீஸ்டோர் பண்ண போறீங்களா இந்த ஃபோல்டரை அப்படின்ற மாதிரி பெர்மிஷன் கேக்குது. கண்டினியூ கொடுத்துக்கோங்க. கண்டினியூ கொடுத்த உடனே இது டெஸ்க்டாப்க்கு மூவ் ஆயிடுச்சு. இப்போ பாருங்க, இந்த இடத்துல இங்க வந்துருச்சு பாருங்க. நம்ம இப்ப வந்து ஃபர்ஸ்ட் டாபிக். இந்த மாதிரி டெலீட் ஆப்ஷனே 3 டைப்பா நம்ம பண்ணலாம். ஒன்னு வந்து கீபோர்ட்ல டெலீட் ஆப்ஷன் இருக்கு, செலக்ட் பண்ணி டெலீட் கொடுத்துக்கலாம். இல்ல ரைட் கிளிக் பண்ணி நீங்க டெலீட் ஆப்ஷன் வரும், அதையும் நீங்க டெலீட் பண்ணி இது வருங்க, இப்படி ரைட் கிளிக் பண்றப்போ இங்க டெலீட் ஆப்ஷன் வருது. இது இப்படியும் நீங்க டெலீட் பண்ணிக்கலாம். இன்னொரு மெத்தட் பாத்தீங்க அப்படின்னா ஷிஃப்ட் பிடிச்சி நீங்க டெலீட் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து பெர்மனன்ட் டெலீட் ஆயிடும். ரீசைக்கிள் பின்ல இருந்து ரீஸ்டோர் பண்ண முடியாது, அது வந்து பெர்மனன்ட் டெலீட் ஆயிடும். நெக்ஸ்ட் டாபிக் பார்ப்போம். இப்ப பாருங்க, இது நீங்க நான் லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தேன், நீங்க ப்ராக்டிக்கல் பண்றது இல்லாம நீங்க எழுதணும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 போட்டு நீங்க என்னெல்லாம் பண்ணீங்களோ அதை எழுதிருங்க. எழுதிட்டு ரிசல்ட்டும் இது மாதிரி எழுதிருங்க. இப்போ நெக்ஸ்ட் டாபிக் பார்ப்போம். அரேஞ்சிங் ஐகான் ஆன் தி டெஸ்க்டாப். டெஸ்க்டாப்ல பாத்தீங்கன்னா செகண்ட் டாபிக் பார்க்கலாம். இந்த டெஸ்க்டாப்ல பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஆப்ஸ், ஃபோல்டர், டாக்குமெண்ட் எல்லாமே அரேஞ்ச்மெண்ட் இல்லாம இருக்கு. இதை நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ணணும்ன்றது தான் செகண்ட் டாபிக். இப்போ பாருங்க, ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணிட்டு ஷார்ட் பைல நேம் கொடுத்தீங்க அப்படின்னா நேம் வைஸ் உங்களுக்கு அரேஞ்ச்மெண்ட் ஆயிடும். இதுவே ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க, ஷார்ட் பைல போயிட்டு சைஸ், இப்போ அந்த ஃபோல்டரோ இல்ல ஃபைலோ அதோட கெப்பாசிட்டிக்கு ஏத்த மாதிரி அந்த சைஸ் வைஸ் வந்து ஃபார்மேஷன் ஆயிடுது. ஐட்டம் டைப்ஸ் இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா என்னென்ன ஐட்டம், டாக்குமெண்ட்னா டாக்குமெண்ட், ஃபோல்டர்னா ஃபோல்டர் தனியா, அது மாதிரி ஐட்டம் வைஸ் வந்து உங்களுக்கு ஃபார்மேஷன் ஆயிடுச்சு. டேட் மாடிஃபைடு, ரீசெண்டா என்னென்னலாம் மாடிஃபிகேஷன் பண்ணீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மாடிஃபை ஆயிடுச்சு. இதுதான் வந்து செகண்ட் டாபிக். தேர்ட் டாபிக், கிரியேட்டிங் ஷார்ட்கட், ஆடிங் ப்ரோக்ராம் ஷார்ட்கட் இன் தி டெஸ்க்டாப். ஓகேங்களா, இப்போ இது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு நீங்க யூஸ் பண்ற ஒரு ஆப்பையோ இல்ல ப்ரோக்ராமையோ நீங்க டெஸ்க்டாப்ல கொண்டு வந்து ஷார்ட்கட்ல வச்சுக்கலாம். இதுதான் வந்து செய்ய சொல்லியிருக்காங்க. இப்போ தேர்ட் டாபிக்ல நம்ம ஷார்ட்கட்டா எப்படி எடுத்துட்டு போய் மூவ் பண்ணி டெஸ்க்டாப்ல வைக்கணும்ன்றத பார்க்க போறோம். இப்போ மை கம்ப்யூட்டர் நான் போயிட்டேன். மை கம்ப்யூட்டர்ல போயிட்டு உங்களுக்கு எந்த ஃபோல்டர் தேவையோ அதை எடுத்துட்டு போய் நம்ம டெஸ்க்டாப்ல வைக்கலாம். அதுக்கு நீங்க ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணிட்டு சென்ட் டு இந்த ஆப்ஷன் போனீங்க அப்படின்னா டெஸ்க்டாப்ல கிரியேட் டு ஷார்ட்கட், ஓகேங்களா, இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஃபோல்டர் வந்து உங்களுக்கு டெஸ்க்டாப்ல மூவ் ஆயிடும். இங்க பாருங்க, மூவ் ஆயிருச்சு. இப்போ இங்கேயே நீங்க என்ன எடிட் வேணும்னாலும் பண்ணிக்கலாம். இங்க நீங்க பண்ற எடிட் மாஸ்டர் காப்பிலையும் எடிட் ஆயிடும். அதனால அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இங்க நீங்க டெலீட் பண்ணீங்க, இங்க ஏதோ ஒன்று பண்றீங்க அப்படின்னா அது வந்து மாஸ்டர் காப்பில டெலீட் ஆகாது, அங்க அப்படியேதான் இருக்கும். இதுதான் வந்து தேர்ட் டாபிக்கா சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸை நம்ம சேனல்ல தொடர்ந்து பார்க்க, அடுத்தடுத்த எக்ஸசைஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.